பெருமாள் கோயிலில் ஸ்பெஷலாக கிடைக்கிற இந்த மிளகு வடை நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக இந்த புரட்டாசி மாதத்துக்கு செஞ்சு அசத்தலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். நான் உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன், நீங்கள் முழு உளுந்தும் எடுத்துக்கலாம். இது நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிடலாம். இப்போ ஊறின இந்த பருப்பை வடிகட்டியில் சேர்த்து தண்ணி வடிவிட்டுடலாம். தண்ணி வடிகிற சமயத்திலேயே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். ஒன்றும் பாதியமாக இடித்தா போதும், இல்லை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பருப்பு தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ அரைச்ச இந்த விழுதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம இடித்த மிளகு சீரகம் பவுடரையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பும் சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடைகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முதல்ல கையில் எண்ணெய் இல்லைனா தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டிட்டு ஒரு ஈரத்துணியில் வச்சு எந்த அளவுக்கு மெல்லுசாக தட்ட முடியுமோ தட்டிட்டு சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எடுக்கும்போது கவனமாக பொறுமையாக எடுங்க. அதே மாதிரி போட்டதுமே திருப்பி போடக்கூடாது. அப்படியே விட்டுட்டோம்னாலே கொஞ்ச நேரத்துலேயே அந்த வடைகள் எழும்பி வரும். இந்த வடை வேகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். அதனால் பொறுமையாக எல்லா பக்கமும் கலர் மாறி ஓரங்கள்லாம் முருகலாக ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். கோவிலில் மட்டுமே கிடைக்கிற இந்த மிளகு வடையை அதே சுவையில் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த புரட்டாசி மாதத்துக்கு உங்கள் வீட்டில் எல்லாரையும் அசத்துங்க. அப்படியே மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.